அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து டிரைவருக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக ஸ்கில் டெஸ்ட் நடக்க போகுது இல்லையா, அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு யாரெல்லாம் வந்து செலெக்ஷன் ஆகிருக்கீங்க அப்படின்றத வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் வந்து டிரைவர் எக்ஸாம் இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை, என்ன காரணத்தினால வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்ற ரிஜெக்ஷன் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து கேட்டகரி வைஸாக வந்து கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க. எந்த கட் ஆஃபில் நாங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த கட் ஆஃப் மார்க்கான டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 3 விதமான பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்த்துருக்கீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டன் ஆல் அப்படி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நோட்டிஃபிகேஷனில் சொன்னபடி குறைந்தபட்ச 5 ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும், குறைந்தபட்ச கல்வி தகுதி இருக்கணும், எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் இன சுழற்சி, அதாவது கம்யூனிட்டி வைஸாக வந்து நாங்கள் வந்து இன சுழற்சி அடிப்படையில் வந்து தற்காலிகமாக நாங்கள் வந்து தேர்வு பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து தேர்வுக்கு வரும்பொழுது ஆல் டிக்கெட்டும் அது மட்டும் இல்லாமல் ஹை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் வந்து கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த 2 பாயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு 24/2/2025 மண்டே வந்து காலையில் 8:30 AM வந்து யாருக்கெல்லாம் வந்து ஸ்கில் டெஸ்ட் நடக்க போகுது, வண்டி வந்து ஓட்டி காட்ட சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்னு சொல்லலாம், அதாவது ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பேர் இருக்குது, யாருக்கு என்ன பேர் செலெக்ஷன் ஆகிருக்கீங்க அப்படின்றத லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த தேதியில் வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது 25/2/2025 வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஷிஃப்ட் இதுக்கு வந்து 35 பேர் கூப்பிட்ருக்காங்க. வரங்க 35. 26க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 35 பேர். ஸோ தேர்ஸ்டே அதே மாதிரி 28/2/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் லிஸ்ட் வந்து 27 பேர் இருக்குது. ஸோ இதில் வந்து ரிஜிஸ்டர் நம்பரும் கொடுத்துருக்காங்க, பேரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த தேதியின் அடிப்படையில் உங்களுக்கு வந்து அந்த காலையில் 8:30க்குலாம் உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். ஆல் டிக்கெட் கொடுப்பாங்க. ஆல் டிக்கெட்டில் உங்களுக்கு எங்கே வந்து ஸ்கில் டெஸ்ட் நடக்க போகுது, எந்த டைமுக்கு வரணும் அப்படின்ற இன்னும் முழுமையான விவரங்கள் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்கள் ஆல் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்காலிகமாக பட்டியலிடப்பட்ட அனைத்து தேர்வுகளும் தங்களது ஓட்டுநர் திறனறிவு தேர்வுக்கான நுழைவுச் சீட்டினை பதிவிறக்கம் செய்து நுழைவுச் சீட்டில் குறிப்பிட்டுள்ள தேதி மற்றும் நேரத்தில் ஓட்டுநர் திறனறிவு தேர்வு நடைபெறுவதற்கு வர வேண்டும். ஸோ ஸ்கில் டெஸ்ட் எங்கே நடக்குது அங்கே வரணும் அப்படின்றாங்க. தேர்வுகள் ஓட்டுநர் திறனறிவு தேர்வு வரும்பொழுது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற இணையதளத்தை வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்யப்பட்ட அனைத்து அசல் சான்றிதழ்கள் மற்றும் அதன் சுய சான்றளிக்கப்பட்ட நகல், அது செல்ஃப் அட்டஸ்ட், அதாவது உங்கள் சர்டிஃபிகேட்டை ஜெராக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அதில் சைன் பண்ணி வந்து கொண்டு வர வேண்டும். அது கட்டாயம் கொண்டு வர வேண்டும்ன்றாங்க. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்டில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களை ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து கட்டாயம் கொண்டு வர வேண்டும் அப்படின்றாங்க. கண்டிப்பாக போகும்போது வந்து நீங்கள் அந்த டிரைவிங் லைசன்ஸும் ஒரிஜினலும் வந்து கொண்டு போங்க. ஓகேங்களா? எல்லா சர்டிஃபிகேட்டுமே அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் சொன்னோமோ எல்லாத்தையுமே ஒரிஜினல் கொண்டு போகணும். அதை வந்து இன்னும் நல்லா ஞாபகப்படுத்திக்கோன்னு சொல்ல வரேன். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட பார்வைத்திறன் தகுதி, அதாவது வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், அந்த மாதிரியை தேர்வுகள் பதிவிறக்கம் செய்து அரசு கண் மருத்துவத்திடம், ஸோ கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட தான் அரசு கண் மருத்துவம்னு சொல்லியிருக்காங்க, ப்ரைவேட்டில் வாங்கக்கூடாது. அரசு கண் மருத்துவம் கண் பரிசோதனை செய்து விண்ணப்பதாரின் புகைப்படம், அதில் உங்கள் ஃபோட்டோ, அரசு கண் மருத்துவரின் கையொப்பம், டாக்டரோட கையொப்பம், அதுக்கப்புறம் அலுவலக முத்திரை, அதை சீல் வைப்பாங்களே, அது கூடிய தகுதி சான்றிதழ் பெற்று அந்த சான்றிதழை ஓட்டுநர் திறனறிவு தேர்வுக்கு வரும்பொழுது கட்டாயம் கொண்டு வர வேண்டும். ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் கட்டாயம் கொண்டு வர வேண்டும் அப்படின்றாங்க. 13/1/2 குறிப்பிட்டு, அது மேலே சொன்னாங்களே அந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், இந்த செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொண்டு வர சொன்னாங்க இல்லையா, அதை வந்து கட்டாயம் கொண்டு வரணும்ன்றாங்க. சப்போஸ் எக்காரணத்தை கொண்டும் அனுமதிக்க மாட்டார்கள், இந்த இதெல்லாம் எட்டணும்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டோம். மேலும் அச்சான்றிதழ்களை சரிபார்ப்பதற்கான கால நீட்டிப்பு கண்டிப்பாக வழங்கப்பட மாட்டாது. ஏதாவது சர்டிஃபிகேட் நீங்கள் மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா, சார் நாளைக்கு கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் ஏற்றுக்கப்பட மாட்டாது அப்படின்றதும் வந்து சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க. இணையதள விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ள தகுதிகளுக்கான சான்றிதழ்கள் சரியான அறிந்த பிறகே வெப்சைட்டில் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது எல்லாமே இப்போ வந்து கரெக்டாக இருக்கான்றது அதை அறிந்த பின்பே அவர்கள் ஓட்டுநர் திறனறிவு தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு உங்களை அலோவ் பண்ணுவோன்றாங்க. தவறான உறுதிமொழி மற்றும் பொருத்தமான சான்றிதழ்கள் இல்லையெனில் தேர்வுகள் ஓட்டுநர் திறனறிவு தேர்வுக்கு கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள். நீங்கள் தப்பாக ஏதாவது கொடுத்துருந்து இப்போ சர்டிஃபிகேட் கையில் இல்லை அப்படின்னா ஸோ உங்களை அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க. தற்காலிகமாக பட்டியலிடப்படுபவர்கள் ஓட்டுநர் திறனறிவு தேர்வுக்கு அழைக்கப்படுவதாலேயே அவர்கள் இப்பணிக்காக எவ்வித உத்தரவாதமும் உரிமை கோராது. இப்போ வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் அலோவ் பண்ணியிருக்காங்க, இது வந்து ஃபைனல் கிடையாது, இதனாலே எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லா இதுலேயுமே சொல்லக்கூடிய நார்மல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ரைட்டா? ஸோ இதான் செலக்ஷன் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிரைவர் எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு ப்ளஸ் வந்து கட் ஆஃப் அந்த கேட்டகரியில் என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம்.
ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு ரைட்டா. இதுலேயும் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க, பேர் கொடுத்துருக்காங்க, என்ன ரீசனுக்காக உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ சென்னை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா இப்போ ஒருத்தர் இருக்கார், ஏஜ் பார் ஆயிருக்கு, எல்லாமே வந்து ஆஃப்டர் 28/4/2019 போட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணல, அதுக்கப்புறம் லெஸ் தென் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லை, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நாட் சப்மிட்டட். ஸோ என்ன காரணத்தினால உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் சப்போஸ் செலெக்ஷன் ஆகலை அப்படின்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒருவேளை நம்ம ஏதாவது ரிஜெக்ட் ஆகிருக்குமா அப்படின்றது தெரியும் ரைட்டா. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் பேர் அது ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்களா, என்ன காரணத்தினால ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு. அடுத்தது மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து கட் ஆஃப் அந்த கேட்டகரி இது வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மார்க் ஃபார் த ஸ்கில் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் அது கீழே நீதிமன்றங்களையும் போட்டிருக்காங்க. என்னென்ன கேட்டகரிக்கு என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ கட் ஆஃபில் நாங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சென்னை டிஸ்ட்ரிக்ட்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் உமனுக்கு வந்து இப்போ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னா 94 மார்க் 100க்கு, ஜென்ரல் உமனுக்கு பார்த்தீங்கன்னா 73 மார்க்கு, கேட்டகரி அது ஜென்ரலில் ப்ரியாரிட்டி P2வில் வந்து 86, பிசி ஓபிசிஎம்மில் பிஎஸ்டிஎம்மில் 91 சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கட் ஆஃப் மார்க் ஃபார் த கேண்டிடேட் who are submitted to the non availability of the candidate in the respective reservation category. ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் போட்டிருக்காங்க ரைட்டா. கட் ஆஃப் மார்க் ஃபார் த கேண்டிடேட் who are submitted to நான் அவைலபிலிட்டி கேண்டிடேட் அந்த கட் ஆஃப் இதுலேயுமே வந்து கூப்பிட்ருக்காங்க. ஜென்ரலில் 93 வந்து கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா. நான் அவைலபிலிட்டி கேண்டிடேட் இந்த ரெஸ்பெக்ட் அந்த குறிப்பிட்ட ரெசர்வேஷனில் அவைலபிலிட்டி இல்லாத இதில் வந்து நாங்கள் எவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருக்கோம் அப்படின்றதும் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து இதுதான் கட் ஆஃப் மார்க், இதுதான் இது அவைலபிலிட்டி இல்லை அந்த ரெசர்வேஷனில் இல்லாத பட்சத்துக்கு இதை வந்து கூப்பிட்ருக்காங்கன்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போ பிசி ஓபிசிஎம் உமனில் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இல்லை மைனஸ் போட்டிருக்காங்க. அதை பிசி ஓபிசிஎம்மில் 90க்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. அந்த ரெசர்வேஷனில் உமன்ஸுக்கு கிடைக்காதனால அந்த சான்ஸ் வந்து ஜென்ரலாக அதாவது ஆண்களும் போகலாம் அந்த மாதிரி. ஸோ அதாவது அவங்க சொன்னக்கூடிய ரிசர்வேஷனில் ஆள் பற்றாக்குறை இப்போ ஜென்ரல் உமன் இருக்குது 73 இருக்குது, சப்போஸ் அவங்க வரல அப்படின்னா அது வந்து ஒரு ஆணுக்கு போகும். ஜென்ரல் 93ல் பொதுவாக கூப்பிட்றது. ஸோ அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்கப்பா ரைட்டா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த கட் ஆஃப் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே கொடுத்துருக்காங்க. தருமபுரிக்கு கொடுத்துருக்காங்க, திண்டுக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் உங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணீங்களோ உங்கள் கம்யூனிட்டிக்கு என்ன கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க அந்த கட் ஆஃப் மார்க்கு ப்ளஸ் அதை விட அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டை செக் பண்ணலாம். இவங்க சொல்லக்கூடிய இந்த கட் ஆஃபு இதை விட கம்மியாக இந்த கட் ஆஃபுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆகலை, நீங்கள் அந்த கட் ஆஃப் வந்து டச் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் நான் செலெக்ஷன் ஆகலைன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் அந்த கட் ஆஃபை ரீச் பண்ணலாம் அர்த்தம் ரைட்டா. ஸோ இதை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான அப்டேட் டிரைவருக்கு மட்டுமே. டிரைவருக்கு ஃபஸ்ட்டு வந்து கட் ஆஃபுக்கு அதாவது நைட்டு 12 மணிக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். கட் ஆஃப் நைட்டு 12 மணிக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட்டு, மொத்தம் 3 விதமான அப்டேட் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மறுபடியும் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொன்னாங்களே அந்த கேட்டகரி தான். ஸோ மற்றது எக்ஸாமினர் ஜூனியர் பாயிலப்பு அதுக்கெலாம் வந்து விரைவில் வந்து நமக்கு வந்து வரும். ஏன்னா அவங்களும் நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு மீண்டும் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, அதுவும் முடிஞ்சிருச்சு. அதுக்கான மேனுவலாக வந்து சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம பார்க்குறோம். ஸோ அது முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்து இந்த மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஸோ இதுக்கு அடுத்து தான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேனுக்குலாம் ஸோ அவங்களுக்கு இன்னும் வந்து மீண்டும் ஒரு வாய்ப்பு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை இன்னும் கொடுக்காம இருக்காங்க. பட் இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கும் படிப்படியாக வந்து அடுத்தது செய்வாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். மேற்கொண்டு ஏதாவது அப்டேட் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த தகவல் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஹால் டிக்கெட் எப்போ சார் வரப்போ இப்போ இது 3 அப்டேட் வந்திருக்கு இல்லையா. இப்போ இந்த ஸ்கில் டெஸ்ட்டு போகிறவங்களுக்கான ஹால் டிக்கெட்டு இப்போ வரைக்கும் நான் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு வரல. மேபி ஹால் டிக்கெட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சார் எங்கே ஹால் டிக்கெட் வரல சார், ஹால் டிக்கெட்டு எனக்கு எங்கே சார் வந்து ஸ்கில் டெஸ்ட் நடக்க போகுது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பீங்க. ஸோ இது வரைக்கும் நான் வெப்சைட்டில் பார்க்கும்போது ஹால் டிக்கெட் பப்ளிஷ் ஆகிற டிரைவருக்கு விரைவில் வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா அதுக்கான அப்டேட்டும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.